ஆரம்பிக்கலாங்களா? Hi guys, welcome back to JV Accents. Me Jiva. என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், தேவரா படத்தில் வந்து சாங் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தாவோதி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சாங் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு தெரில, டைட்டில் அப்படி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு தெலுங்கில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தமிழில் கேட்போன்னு பார்த்தேன். சாங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தெலுங்கில் நம்ம லாங்குவேஜ் என்னங்கிறது தெரியாது, பட் மியூசிக்கில் வந்து நம்ம அனிருத் போல் எப்படி இருக்குன்னு கேட்போம். கேட்டுட்டு அடுத்த லிரிக்ஸ் வேணும்னா நம்ம தமிழில் கேட்டுப்போம். ஓகே, லெட்ஸ் கோ. வாங்க போயிட்டு பார்த்துட்டு வந்துடும் பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, ஓ செம்ம டான்ஸ், செம்ம நல்லா இருக்கு. கோரியோகிராஃபி யாருன்னு தெரில, நல்லா இருக்கு டான்ஸ். மேக்ஸிமம் இடத்துல இந்த போர்ஷன் வந்துடுது, இந்த தாவோதி வாதிரிங்க. என்டிஆர் டான்ஸ் தான் நல்லா இருக்குது. ரிலீஸ். ஓகே, அனிருத் மியூசிக்கல். ஓகே, நம்ம தமிழ் வெர்ஷனே அப்படியே கேட்டு வந்துடும். தமிழ் எப்படி இருக்குன்னு தெரில, தமிழ் என்ன அது கேட்கணும்னு சொன்னால் இந்த லிரிக்ஸுக்காகத்தான். தமிழ் வெர்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டா நமக்கு தெரியும் என்ன இருக்க மாதிரின்னு சொல்லி, அதான் அதையும் கேட்டுருவோம். கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படின்னு பார்ப்போம். லிரிக்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. மியூசிக் ஓகே, நம்ம அனிருத் மியூசிக்கல் தான், பட் பரவாயில்ல, ஏதோ ஓகே போகிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் நல்லா இருக்குது. சாங் எப்படி இருக்குன்னு தெரில, தமிழில் கேட்போம். ஓகே, எனக்குத்தான் அப்படி கேட்டுச்சா நாந்த மசாலா. இந்த போர்ஷன் நிறைய இடத்துல வர மாதிரி இருக்கு, எனக்கு நான் ஃபீல் ஆகுது. டான்ஸ் ஓகே, நல்லா இருக்கு. என்னடா லிரிக்ஸ். லிரிக்ஸ் யாரு? நம்ம விக்னேஷ் வேணா.
ஓகே, சாங் கேட்டுட்டோம். மியூசிக் ஓகே, நல்லா இருக்குது கேட்குற மாதிரி. எனக்கு லிரிக்ஸ் தான் என்னடாங்கிற மாதிரி இருக்கு, புரியல லிரிக்ஸ். தமிழ் லிரிக்ஸ் சொல்றேன், தெலுங்கு லிரிக்ஸ் எப்படியுமே புரியாது. பட் வந்து அது அந்த மியூசிக்கோட நம்ம கேட்குறப்ப ஓகேங்கிற மாதிரி இருக்கு, அதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்குது. பட் தமிழ்ல லிரிக்ஸ் வந்து யாரு, விக்னேஷ் சிவன் தான் லிரிக்ஸ் நினைக்கிறேன் இதுல. பட் அது சரியா நான் பார்க்கல. மியூசிக் மட்டும் நம்ம அனிருத்துங்கிறது தெரியும். என்னடா லிரிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு, தெரில தமிழ்ல ஏன் அப்படி எழுதி வச்சிருக்காங்கன்ட்டு. பட் ஓகே, சாங் மியூசிக் வந்து பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்மூத்தா போகுது அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா படம் சீக்கிரமா ரிலீஸ் ஆக போகுது, அதனால அப்படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போல. பட் லிரிக்ஸ் தான் எனக்கு என்னன்னு புரியல. சாங் பிடிச்சிருந்தா சொல்லுங்க உங்களுக்கு எப்படின்னு சொல்லி. இந்த லிரிக்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்போ அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, பாய். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறோம், நாளைக்கு கோட் மூவி ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே இன்னொரு டிக்கெட் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிக்கெட் ஆகிருப்பீங்க, ஆன்லைனில் புக் பண்ணியிருப்பீங்க. நான் நாளைக்கு தான் பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னுக்கு லாஸ்ட் ஒன்றுங்கிற மாதிரி ஒரு ரிலீஸ் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 30 செகண்ட்ல இருக்குது, அது நம்ம ஷார்ட்ல போட்டிருப்போம். அந்த வீடியோவையும் பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.